அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், தமிழர்களுடைய சாபம் இன்றே கொள்ளும், இப்பவே கொள்ளும். இலங்கையில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சமா எட்டி பார்த்தோம்னா மக்களுடைய கூட்டம் அலையலையாய் போயிட்டே இருக்காங்க. என்னப்பா இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருமே கொழும்பு நோக்கி போயிட்டு இருக்காங்க. கிடைக்கிற பஸ், கிடைக்கிற ட்ரெயின், கிடைக்கிற கேப் எது கிடைச்சாலும் சரி மக்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது அலை மோதுது. சொல்லப்போனால் இது பிரம்மாண்ட பேரணியா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. இது இலங்கை மக்களுடைய எதிர்கால புரட்சி, எதிர்காலத்திற்கான புரட்சி, தலைமுறைக்கான புரட்சி அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரியே இலங்கையில் மக்கள் புரட்சி வெடிக்க ஆரம்பித்து விட்டது. இந்த மக்கள் புரட்சி இத்தோடி முடிஞ்சது அப்படின்னா பரவாயில்லை. இது மீண்டும் அங்கே ஒரு ஆயுத புரட்சியாக வெடிக்காமல் தவிர்க்கப்படும். அது யார் கையில் இருக்குது தெரியுமா? கோத்தபயா ராஜபக்சே கையில் இருக்குது. சொல்லப்போனால் ராஜபக்சே குடும்பத்துக்கு கையில் இருக்குது. என்னங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இலங்கையினுடைய நிலைமையை பற்றி நம்ம அடிக்கடி சொல்லும்போது அங்கே ஒரு மக்கள் புரட்சி வெடித்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம். காரணம் நமக்கு தெரியும். எதுக்கு எடுத்தாலும் கியூ, என்ன கேட்டாலும் இல்லை, எவ்வளோ வேலை செஞ்சாலும் வருமானம் இல்லை, வருமானம் இருந்தாலும் மக்களை காப்பாற்ற முடியாத நிலைமை, அவங்களுடைய குழந்தைகள் பட்டினியில் இருக்கும்போது இவங்க எப்படி அந்த நாட்டில் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சகோதரன் சகோதரியை அங்கே பசியால் வாட விட்டு இன்னொரு சகோதரன் எப்படி சாப்பிடுவான், எப்படி படிப்பான் அப்படிங்கிற கேள்வி. இது எல்லாமே இலங்கை மக்களிடம் மிகப்பெரிய நெடுநாட்களாக இருந்த கேள்வி. இந்த கேள்வி ஒரு கட்டத்தில் கோபமாக மாறும். கோபம் ஒரு பக்கத்துல பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டும். அந்த எண்ணம் தான் இன்னைக்கு ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதியினுடைய செயலகம் எல்லாமே மக்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான காரணம். நேத்திலிருந்து எல்லா யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அழைப்பை கொடுக்குறாங்க. அழைப்பை ஏற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், பள்ளி குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாருமே கொழும்புக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கோத்தா ஹோம் இல்லாட்டி கோத்தா கோ ஹோம் அப்படிங்கிறத ஸ்லோகனா வைத்து எவ்வளோ நாள்ரா நாங்கள் போராடுறது, சொன்னா புரியலை, வீட்டுக்கு போடா, பேசாமல் எங்கேயாவது போயிரு, இலங்கையை விட்டுட்டு எங்கேயாவது போயிரு ராஜபக்சே ஃபேமிலியே அப்படின்னு சொல்கிற அந்த புரட்சி இலங்கை முழுவதுமாக தீயாக பரவியது. கோத்தா கோ ஹோம் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு ஹேஷ்டாக் தான் இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்ட் அடிக்குது. ட்ரெண்ட் அடித்தது மட்டும் கிடையாது, ஓட விரட்டுது கோத்தபய ராஜபக்சேவை. இலங்கையினுடைய அவருடைய ஜனாதிபதி மாளிகையை விட்டு ஓட விரட்டியது. இப்போ அவர் எங்கே இருக்கார் அப்படின்னே தெரியல. அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸினுடைய மினிஸ்டர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சேஃபாக இருக்காருப்பா கோத்தபய ராஜபக்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? கோத்தபய ராஜபக்சே மட்டும் கிடையாது, பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தில் சிக்கி தவித்து அடிப்பிடி பட்டு அப்படியே ஓடுறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாமே வெளியாகுது. கொழும்புல முற்றுகை வரலாம் அப்படின்னு சொல்ற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நேற்றே அங்க இருக்கக்கூடிய ராணுவத்துக்கு கிடைக்குது. உடனே கோத்தபய ராஜபக்சே அப்படிங்கிறவர் பலவிதமான ராணுவ கிடங்குகளில் தங்க வைக்கப்படுகிறார், இல்லாட்டி ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அவர் வெளியேற்றப்படுகிறார். அப்படி வெளியேற்றப்படும் போதுதான் மக்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இங்கே வருது. அதாவது கொழும்பு ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதி செயலகம் அப்படிங்கிற இடத்துல வராங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள், வானத்தை பார்த்து சுடுகிறார்கள் ராணுவ வீரர்கள். இதுக்கு அஞ்சு நாங்கள் ஓடிடுவோமாடா, ஹே எவ்வளோ பெரிய புரட்சியை பார்த்தவங்க நாங்கள், இந்த மாதிரி துப்பாக்கிகள் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்லி மக்களுடைய அந்த போராட்டம் அப்படியே நீங்கி செல்கிறது. ஜனாதிபதி செயலகத்தினுடைய கதவுகள் பித்து எரியப்படுகின்றன. அங்கே இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகையினுடைய கதவுகள் உடைக்கப்படுகிறது. மக்கள் உள்ள என்ட்ராறாங்க. மக்களை அங்கே தடுத்து நிறுத்துவதற்கோ இல்லாட்டி அவங்கள பயங்காட்டுறதுக்கோ யாராலையுமே முடியாது அப்படிங்கிறத மட்டும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் உணர்ந்து கொண்டார்கள். மக்களுடைய கூட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு காயினை நீங்க மேலிருந்து கீழே போட்டீங்கன்னா கீழே வராது. அந்த அளவுக்கு மக்களுடைய நெருக்கம், இல்லாட்டி அவ்வளோ மக்கள் போராடி வருகிறார்கள் அப்படிங்கிற வீடியோவை ட்விட்டர்ல எல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்லையும் நம்ம போடலாம். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் ஏன் இவ்வளோ பெரிய வெறுப்புடன் இருந்தார்கள் அப்படின்னா, எப்பா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கா? இருக்கு, ஆனால் விண்ணை முட்டக்கூடிய விலை. சரி, எங்கேயாவது போகிறதுக்கு ஃபியூவல் இருக்கா? இல்லை, அது அரசாங்கத்திடமே இல்லை. பணம், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என்னுடைய வேர்வை ரத்தம் எல்லாத்தையுமே சிந்தி உழைக்கிறேன், எனக்கான பணம் இருக்கா? எனக்கான சம்பளம் இருக்கா? இல்லை. சரி, நீ என்னடா ஆட்சி செஞ்ச அப்படிங்கிறதுக்கான பதில் இருக்கா? இல்லை. உள்நாட்டு கட்டமைப்புன்னு சொல்லி சீனாட்டை இவ்வளோ அடிமையா இருந்தியே, அதுக்கான ஏதாவது பலன் இருக்கா? இல்லை. இது எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கான எதிர்காலம் என்ன அப்படிங்கிற மக்களுடைய கேள்விதான் இன்னைக்கு புரட்சியா வெடித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ அங்க இருக்கக்கூடிய ராஜபக்சே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டா, நாட்டை விட்டு ஓடி போறாங்க. அது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. கப்பல் வழியா
வழியா அங்க இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு, கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அடுக்கடுக்கா வண்டிகள் வந்து கொண்டு இருக்கிறது. எல்லா வண்டிகளுமே யார் இருக்காங்க? விஐபி வண்டிகள். எப்படியாவது இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடணும்டா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசியல் வியாதிகளும் இந்த மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைச்சவன் எல்லாமே வெளிநாட்டுல சொத்து சேர்த்து வச்சு அங்க ஓடி போறதுக்கு தயாராயிட்டு இருக்கான். சொகுசு கப்பல் எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறது. அரசியல்வாதிகளுடைய வாரிசுகள், அரசியல்வாதிகள் எல்லாருமே அந்த கப்பல்ல ஏறுறதுக்காக சூட்கேஸை கொண்டு ஓடுற அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே வெளியில வந்திருக்கு. சோ கோத்தபய ராஜபக்சே ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகி இருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்குமான்னு கேட்டா இல்லவே இல்ல. இதுதான் நிதர்சனமான உண்மை. சாதாரண மக்களுக்கு இல்லாட்டி வெளிநாடுகளிலிருந்து பார்க்கக்கூடிய எங்களுக்கே இது புரியும் போது இந்த கோத்தபய ராஜபக்சேக்கெல்லாம் இது புரியாம போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மோகம், பதவி வெறி, அந்த நாற்காலி மேல இருக்கக்கூடிய ஆசை. அந்த நாற்காலியை அடைவதற்கு எத்தனை தமிழர்களுடைய ரத்தம் குடித்தார்கள் இந்த ராஜபக்சே ஃபேமிலி. அது எல்லாத்தையும் மறந்து ஐயோ இந்த பதவியை விட்டு நான் எப்படி போறது, என்னானாலும் சரி ஜனாதிபதி பதவியை மட்டும் நான் ராஜினாமா செய்ய மாட்டேன்னு சொன்ன கோத்தபய ராஜபக்சேவை இன்னைக்கு ஓட ஓட விரட்டி இருக்காங்க இலங்கை மக்கள். இந்த இலங்கை மக்கள் அப்படின்னு சொல்றதுல நான் தமிழ் சிங்களவர்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கவில்லை. அனைத்து மக்களுடைய எதிர்காலமும் அங்கே கேள்விக்குறியாக்கப்பட்டிருப்பதால் எல்லா மக்களும் எல்லா மாணவர்களும் போராடுறாங்க. சிறப்பு காவல் படை பிரிவினர்கள் அங்க வந்து மக்களோட மக்களா போராடுறாங்க. ராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்க மக்களோட மக்களா போராடிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள் மக்களோட மக்களா போராடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேறு வழி தெரியலடா, நாங்க போராடலன்னா எங்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது, எங்களுடைய வாழ்க்கை நசுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போராட்டம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது. கட்டுநாயக்க விமான நிலையம் மட்டும் கிடையாது, அதை சுற்றி இருக்கக்கூடிய துறைமுகங்களும் இப்போது விஐபி அப்படிங்கிறவங்க மட்டுமே வருவதற்காக அரேஞ்ச் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. சரி, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவாரா கோத்தபய ராஜபக்சே அப்படின்னு கேட்டா விலகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குப்பா அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர விலகுவேன் அப்படின்னு சொல்ற அறிவிப்பு இன்னும் கொடுக்கப்படவில்லை. அதுவும் இந்த 12ஆம் தேதி தான், ஜூலை 12ஆம் தேதி துபாய்க்கு அவர் போயிடுவாரு. கோத்தபய ராஜபக்சே நாடு விட்டு நாடு தப்பிச்சு துபாய்க்கு போயிடுவாரு. துபாய்க்கு போனதுல இருந்து அங்கிருந்து சொல்லுவார், என்னுடைய ஜனாதிபதி பதவியை நான் ராஜினாமா செய்யறேன்ப்பா, இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதியாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு யாராவது நம்ம ஜனாதிபதியாக வைக்கிற மாதிரியான அந்த எலெக்ஷன்லாம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நாட்டை விட்டு ஓடி போயிடுவேங்கிறது முதல்லே உனக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனையை வளர்த்து விட்டு மக்களை போராட வச்சு மக்களுடைய அந்த ரத்தத்தை உறிந்து மறுபடியும் இராணுவம் இவங்களுக்கு எதிராக பலவிதமான தாக்குதலை நடத்தி அதில் மக்களுடைய உயிர் போய் எதுக்கு இந்த வீண் நாடகம்? ராஜபக்சே ஃபேமிலி, நீங்கள் மரியாதைக்கு உங்களுடைய ஆட்சியை செஞ்சுருந்தீங்க, மக்களுக்காக உங்களுடைய ஆட்சியை செஞ்சுருந்தீங்கன்னா இங்கே மக்கள் உங்களை தலையில் வச்சு தூக்கி கொண்டாடி இருப்பாங்க. இது ராஜபக்சே ஃபேமிலிக்கு மட்டும் கிடையாது, எல்லா குடும்ப அரசியலுக்கும் இல்லாட்டி எல்லா விதமான அரசியல் மக்களை எதிர்பாராத மக்களுக்கு நல்லது செய்யாத எல்லா அரசியல்வாதிகளுக்குமான ஒரு பாடம் தான் இது. நேற்று இரவிலிருந்து இரவாக மக்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது, மாணவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது சூடுபிடித்து வந்ததால் அங்கே ஜனாதிபதி மாளிகை முழுவதுமாக காவல்துறையினர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் அத்தனை காவல்துறையினர் மனசுல கொஞ்சம் ஈரம் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்பா இதை வேண்டாம், இந்த போராட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அமெரிக்காவினுடைய தூதரக அதிகாரி, இலங்கையினுடைய தூதரக அதிகாரி இருப்பாங்களா அமெரிக்காவின் சார்பாக, அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? மக்களை போராட விடுங்க. அமெரிக்காவினுடைய தூதரக அதிகாரிகள் சொல்றாங்க, மக்களை போராட விடுங்க, அமைதியான முறையில் மக்களை போராட விடுங்க. அப்படி போராட விடாமல் இருந்தீர்கள் என்றால் அது புரட்சியா வெடிக்கும் அப்படிங்கிற இந்த வார்னிங்கை 2 தினங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ ரணில் விக்ரமசிங்கே அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி கோத்தபய ராஜபக்சேவா இருக்கட்டும், எல்லாருமே இதை கொஞ்சம் சரியா கவனிக்கலன்னு சொல்லலாம். என்ன சொன்னாங்க? இன்னைக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அவசரமா எப்பா வாங்கப்பா எல்லாரும் கூட்டத்தையும் கூட்டுவோம், எல்லா அரசு பதவிகள் இருக்கக்கூடிய நபர்களும் இல்லாட்டி அரசியல்வாதிகளும் வாங்க அப்படின்னு சொல்லி அவசர கூட்டத்துக்கு இன்னைக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இதே மாதிரியான அவசர கூட்டம் எக்கனாமி கவுந்துட்டு இருக்கியா? கொரோனா வைரஸ் மட்டும் கிடையாது, நீங்க செஞ்ச உள்நாட்டு கட்டமைப்புங்கிற பெயரில் உங்க வீட்டுக்கு உங்களுடைய தலைமுறைக்கு சேர்த்து வச்ச சொத்து காரணமாக இலங்கையினுடைய மக்கள், அந்த மக்களுடைய வாழ்க்கை எல்லாமே அழிக்கப்படுகிறது அப்படிங்கிற அவசர நிலையை உணர்ந்து மக்களுடைய உண்மையான போராட்டம் இல்லாட்டி மக்கள் இப்படி போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவசரமா நீங்க பல மீட்டிங்கை வச்சிருந்தாலே மக்களுடைய பாதி பிரச்சனையை நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? முடித்து வைத்திருக்கலாம். அதை விடுத்து அரசியல், அந்த அரசியல் சார்பாக உங்களுக்கு கிடைச்ச அந்த பதவி வெறி, இதை எப்படி நம்ம தக்க வைத்துக் கொள்ளலாம், எப்படி நமக்குள்ள இதை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான வியூகங்கள் மட்டும்தான் இலங்கை அரசியல்வாதிகள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருந்தது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக மாறி நிற்கிறது. பத்தரமுல்லையில் பதுங்கி இருந்தார் கோத்தபய ராஜபக்சே அப்படின்னு சொல்றத நம்ம வேடிக்கை பார்க்கலாம், இல்லாட்டி நமக்கு பார்க்கும்போது சந்தோஷம் வரலாம். ஆனா ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு, அதுவும் இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இப்படி ஒரு நிலைமை என்பது வரலாற்றில் இதுவரையிலும் எழுதப்படாததாக இருந்தது. இன்னைக்கு வரலாறு புதிதாக எழுதப்பட்டிருக்கிறது.
இப்படி ஒரு ஜனாதிபதி இருந்தான், அவனை மக்கள் ஓட ஓட விரட்டுனாங்க. இதுக்கான காரணம் அவனுடைய குடும்ப ஆட்சி, அவனுடைய சகோதரன், அவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய மாஃபியா கும்பலே இருந்துச்சு. அந்த மாஃபியா கும்பல் இலங்கையை கொஞ்சம் கொஞ்சமா தின்று 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 கொளுத்து அந்த சொத்துக்களை எல்லாமே வெளிநாட்டில் பதுக்கி வச்சிருக்காங்க, கிரிப்டோ கரன்சியா பதுக்கி வச்சிருக்காங்க. வேற வழியே இல்லாம மக்கள் என்ன செஞ்சாங்க, அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்டுவதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்தினுடைய உச்ச நிலை தான் இது அப்படிங்கிறதா இன்னைக்கு இலங்கை உலக நாடுகளுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடமும் இலங்கை தலைமுறையினர்கள் படிக்க போகும் பாடமாகவும் இருக்கிறது. நேத்திலிருந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துக்குமே லீவ் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி லீவ்ல தான் இருந்தது. நிறைய அரசு அலுவலர்கள் யாருமே வர வேண்டாம்ப்பா, எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபியூல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. IMF ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நீங்க மூழ்கக்கூடிய அபாயம் உங்களுக்கு இல்லை, ஆல்ரெடி நீங்க மூழ்கி விட்டீர்கள், சீக்கிரமா வேற ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் ஜனாதிபதியாக இருந்த கோத்தபய ராஜபக்சே ராஜினாமா செய்யாம சிரிச்சு சிரிச்சு சில பேட்டி எல்லாமே கொடுக்கிறாரு. அங்கிருந்து மஹிந்த ராஜபக்சேனுடைய மகன் நமல் ராஜபக்சே வேற மாதிரியான பேட்டியை கொடுக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து மக்களை முட்டாள் என்று நினைத்தார்கள், ஆனா மக்கள் சொல்லிட்டாங்க, நாங்க முட்டாள் கிடையாதுரா, எந்த நேரத்தில் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க வேண்டுமோ அந்த முடிவுகளை நாங்கள் எடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த புரட்சி அப்படிங்கிறது வெடித்திருக்கிறது. இன்டர்நேஷனல் சமுதாயமா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் மீடியாவா இருக்கட்டும், எல்லாருமே பேசக்கூடிய ஒரு வார்த்தை, இலங்கையில இப்படி புரட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, பல தடவை நாங்க சொல்லி பார்த்துட்டோம், கோத்தா கோ ஹோம் அப்படின்னு சொல்லி, அவர் போற மாதிரி தெரியல, அவரை வழி அனுப்புவதற்காகத்தான் நாங்க வந்திருக்கோம் சொல்லி 40 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்த நபர்கள் கூறுகிறார்கள். நமக்கு தோணலாம் 40 கிலோமீட்டர் அங்கதான்டா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஆனா அங்க விலைவாசி, அந்த விலைவாசியில பெட்ரோல் போட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு வாகனத்துல, கிடைக்கிற வாகனத்துல கோத்தபய ராஜபக்சேக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இத்தனை நபர்கள், இத்தனை மனிதர்கள் வந்திருக்காங்க பாத்தீங்களா. இப்பவே இலங்கையினுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இந்த மெஸ்ஸுக்கு பிறகு இல்லாட்டி இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு பிறகு இலங்கையை சரி செய்து விடலாமா அப்படின்னு பார்த்தா அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. இவங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த இழப்புகள் ரொம்ப அதிகம், ரொம்ப 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 அதிகம். அதை சரி பண்றதுக்கும் அதே மாதிரியான வருடங்கள் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளை ஓய்க்க வேண்டும். இப்போ நடந்திருக்கிற அப்டேட் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் என்ன முடிவுகளை எடுக்க போறாங்க, அடுத்தபடியா இலங்கைக்கு எந்த மாதிரியான எதிர்காலம் இருக்கு, உலக நாடுகள் இதை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற அப்டேட் எல்லாமே சீக்கிரமா தமிழ் பொக்ஷத்துல பகிரப்படும். நீங்க செய்ய வேண்டியது தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது மட்டும்தான். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.